கடக ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தரப்போறார் அதை பற்றி இந்த கடகத்திற்கு அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா ஏழுன்னா என்ன? நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வாழ்க்கை துணை, சூழ்நிலை. எட்டுக்கும் அவர் தான் அதிபதி. 8ஆம் இடம் அப்படின்னு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப கவனமாக படிக்கணுங்க. இந்த நேரத்தில் படிக்கும்போதெல்லாம் கெட்ட கெட்ட சிந்தனைகள், நிகழ்வுகள், இதை படிச்சிருக்கலாமோ அதை படிச்சிருக்கலாமோ, எழுதின பரீட்சையை இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய பரீட்சைக்கு படிக்கும்போது தான் தோணும். சரி, குழந்தைகளுக்கான நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது? குழந்தைகளால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, கடகத்திற்கு நல்ல பலன்கள் நமக்கு நிறைய ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா, ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மன் நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்திலையும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுறது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? கடக ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தரப்போறார் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக சனி பகவான்னாவே வருத்தங்கள், கஷ்டங்கள், அதுவும் கடகமா சொல்லவே முடியாது. அஷ்டம சனியிலிருந்து இப்போ தான் தப்பிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் அதீதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் ஒரு கிரகத்திற்கு மட்டும் அந்த கெடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கும். உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்கும். முக்கியமாக கடக ராசியிலையோ கடக லக்னத்திலையோ பிறந்த உங்களுக்கு இப்போ கடகம்தான் வேலை செய்யணுங்கிற அவசியமும் இல்லை, அப்படியும் இருக்கும். ஆனால் இந்த கஷ்டங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியிலையாவது தீருமானு கேட்குறவங்களுக்கு ஒரு ஆறுதலான பதிவு இது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சனி பகவான் உங்களுடைய ஒரு சில ராசிகளுக்கு அவர் என்னதான் பசுத்தோல் பூர்த்தியவராக இருந்தாலும் புலி தான் அப்படிங்கிற மாதிரி சில கஷ்டங்களை தந்தே தீருவார். அதில் ஒன்று தான் அந்த கடகம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் எப்போதுமே ஒத்து போகாது. இந்த சனி பகவான் இந்த சந்திரனுடைய ஆளுமையை அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்குவார். அதனாலேயே அவங்க ரொம்ப இந்த நேரத்தில் மனக்கலக்கம், பயம், பதட்டம், நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இயலாமை, ஆதங்கம் அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கடகம் தான். சரி, இந்த கடகத்திற்கு அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, ஏழுன்னா என்ன? நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வாழ்க்கை துணை, சூழ்நிலை. எட்டுக்கும் அவர் தான் அதிபதி. 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
நமக்கு பெறக்கூடிய தண்டனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள், கடன், தீராத கடன், தீராத நோய், இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் அடிக்கிட்டே போகலாம். இதில் இந்த கடகத்திற்கு இந்த 8ஆம் இடத்துல இதுவரைக்கும் கோச்சாரத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 9 அப்படிங்கிற இடத்திற்கு மாறுறதுனால ஏற்படக்கூடிய பலன் என்னவா இருக்குது அப்படின்னா, பரவாயில்லைங்க, ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்கும், அவ்வளோதான் அதனுடைய பலன். அதை விட்டு 8லேருந்து 9க்கு மாறிடுச்சு சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. கடகத்தை பொறுத்தளவில் அவர் 8ஆம் இடத்தின் அதிபதி, 7ஆம் இடத்தின் அதிபதி. அப்போ 7, 8க்கு உரியவர் 9இல் இருக்கும்போது நமக்கு சில பாக்கியங்களை, நல்ல விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சூழ்நிலைகள் சில நேரங்களில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த கடகம் என்ன பண்ணுவோம், நம்பாது. ஏன்னா வாங்கின அடி அப்படி. அதனால இப்போ ஒருத்தர் நல்லது பண்றேன்னு வரும்போது இந்த நேரத்தில் பகைவனே நண்பனாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதை என் மனசு ஏற்றுக்கணும். என்ன இவ்வளோ நாள் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இப்போ நான் உதவி செய்கிறேன்னு வந்தான்னா அவனை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சூடுபட்ட பூனை இல்லையா, அதனால அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைகள். பட் ஆனாலும் சனி பகவான் இவங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய இடத்துல இருக்கார், பாக்கியமாக இருக்கார். இவங்க எதெல்லாம் மிச்சம் வச்சு எதெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா கும்பிடுங்க, ஆத்மார்த்தமாக வழிபடுங்க. இந்த நேரத்தில் நமக்கு எது கிடைச்சாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படிங்க இருக்கும்? ரொம்ப கவனமாக படிக்கணுங்க. இந்த நேரத்தில் படிக்கும்போதெல்லாம் கெட்ட கெட்ட சிந்தனைகள், நிகழ்வுகள், இதை படிச்சிருக்கலாமோ அதை படிச்சிருக்கலாமோ, எழுதின பரீட்சையை இந்த இப்போ அடுத்து வரக்கூடிய பரீட்சைக்கு படிக்கும்போது தான் தோணும், அந்த பரீட்சையில் இது ஏற்கனவே படித்த கொஸ்டின் தானே, அப்போ நமக்கு ஞாபகம் வராமல் போயிடுச்சே, நம்ம அதை எழுதாமல் விட்டுட்டோமேனு நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினச்சி வருத்தப்படுவோம். அதை வருத்தப்படாதீங்க, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம எக்ஸாமை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த கொஸ்டின் பேப்பரை கண்ணுக்கு தெரியாத மறைவான ஒரு இடத்துல வச்சுடுங்க. அடுத்த எக்ஸாமுக்கான ஒரு நிகழ்வுகளை திட்டமிடுங்க, படிங்க, அதற்கு எஃபெக்ட் போடுங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது. அதனால் நடந்து முடிந்த நிகழ்வுகளை அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கணக்கில் வச்சுக்காதீங்க. முயற்சி, போட்டித் தேர்வுகள் எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்? பரவாயில்லைங்க, அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு உங்களுடைய உழைப்பை போடுங்க, அதுக்கு உங்களுடைய எஃபெக்டை போடுங்க. இப்போ அரசியலில் கடகராசிக்காரங்க யாராவது ஈடுபடுறீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு மக்கள் தொடர்பான நிகழ்வுகள் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயம் இவனுக்கெல்லாம் நான் ஓட்டே போட மாட்டேன்னு சொன்னவங்க கூட இந்த நேரத்தில் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது பொதுவான பலன் மட்டும்தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, குழந்தைகளுக்கான நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது? குழந்தைகளால் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நல்லாவே இருக்குது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. இடம், வீடு, சொத்து, சுகம் சார்ந்த நிகழ்வுகள் இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப பார்த்து நம்ம பக்குவமாக பயன்படுத்திக்கணும். இடத்துக்காக, வீட்டுக்காக, சொத்துக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வருது. அப்படி வாங்குறதா இருந்தால் நீங்கள் பிரயோஜனம் வாங்க. தேவையில்லாத செலவுகளுக்கு வீட்டை வச்சு நான் கடன் வாங்கினேன், இடத்த வச்சு கடன் வாங்கினேன்னு இருக்காதீங்க. இன்னொரு சொத்து வாங்க போகிறீங்களா, இதை வச்சு பயன்படுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணணும், ஆடம்பரமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சொத்தை வைக்காதீங்க, அது நல்லதில்லை. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, உறவுலேயே வரண் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. நல்லாவே இருக்குது. அதே போல் ஆரோக்கியம் சம்மந்தமான நிகழ்வுகளில் ஒன்றும் பெருசாக மைனஸ் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் கூடுதலாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இன்னும் கடகத்திற்கு நல்ல பலன்கள் நமக்கு நிறைய ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னா கருமாரி அம்மனை வழிபாடு செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமை அன்று போய் கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மன் அருளால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.